ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்களால் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை என் தங்கமே, என் பிள்ளையே. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக துடைத்தெறிந்துவிடு என் பிள்ளையே. உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தருபவன் உன் முருகன் மட்டுமே. ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் சரவணபவ என்று சொல் என் பிள்ளையே. இதுவரை வாழ்வில் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்கு தரப்போகிறேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய். ஏக்கங்கள் உன் மனதை அடக்கும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்துள்ளாய். யாருமில்லை என்று புலம்புகின்றாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது. எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கின்றது. நீ ஏங்கும் அன்பை யாரிடம் எதிர்பார்க்கின்றாய்? நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்கா அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை என் பிள்ளையே. எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் என் பிள்ளையே. இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியான அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள். அது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் சங்கடங்கள் சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகி விட்டாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே. நீ 4 படி ஏறினால் 2 படி சறுக்கும். உன் 2 படி சறுக்கல் 4 படிக்கு முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியை 2 படி பின்னி வைத்துள்ளாய். அது தோல்வி இல்லை, வெற்றி பெறுவதற்குத்தான் என் பிள்ளையே. ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்க்க தெளிவான பதிலை உன்னிடம் சொல்லப் போகின்றேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். நல்லதே நடக்கும். நீ என்னிடம் எதிர்பார்த்த செய்தி வேலை கிடைக்க வேண்டும் என்பதே சரிதானே என் பிள்ளையே? உன் அப்பாவாகிய நான் சொல்கிறேன். நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும். நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உனக்கு கிடைக்கும். நீ எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கின்றாயோ அத்தனைக்கு அத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர ஒரு கணமும் கவனக்குறைவிலோ சோம்பலிலோ வீணாக்காதே. யாருக்கும் இம்மியும் தடையும் தொந்தரவோ விளைவிக்காதே. அது தவிர உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நானே செய்வேன். உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. எதுவும் என்னை மீறி நடக்காது என் பிள்ளையே. உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. நீ தனித்திருப்பதும் தனியாக இருப்பதும் சாபமல்ல, அது ஒரு வரமாகும். தனிமரம் தோப்பாக விட்டாலும் நிழல் தருமல்லவா? நீ என்றும் நிழலாக இரு. உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் பிள்ளையே. நீ நினைப்பது எனக்கு தெரியும். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையிலுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே நான். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம் கவலை உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு.
இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே. காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே என் பிள்ளையே. உன் வாழ்வில் நிகழ்வது எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ கருவாகும் போதே அதை தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக இரு. மற்றொரு உயிரை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துகிறான். துன்பங்களை தாங்குபவன், கசப்பான வார்த்தைகள் பேசாதவன், அவன் மீது நான் மிகுந்த அன்பு செலுத்துகிறேன். வெறுப்பும் பழிவாங்கும் உணர்வும் வருவது சுலபம். தாங்கிக் கொள்ளவோ பலம் தேவை. நீ பலவானாயிரு என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் போது நான் கலங்கி நிற்கின்றேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நிற்கவும் கடந்து செல்லவும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன். உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன். உன் வலியை நான் மாற்றுவேன். உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது. விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சோதித்து பார்க்கும். அந்த கட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றாய் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாகிய நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷமாகும். உன்னை நான் சரி செய்வேன். உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை சண்டைகளை, எத்தனை துயரங்களை கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல் அனுபவித்தாய். அனைத்திற்கும் இப்பொழுது முடிவு வந்துவிட்டது. விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு. அந்த நாளுக்காக காத்திரு. வாழ்க்கையில் என்னால் எதுவும் பண்ணவில்லை முடியவில்லை என கவலைப்படாதே. இந்த முருகனின் ஆசையோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து காட்டுவாய். நம்பிக்கையோடு முயற்சி செய்யின் பிள்ளையே. தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை. ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர். இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகின்றேன் என் பிள்ளையே. உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும். நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்ற இருக்க வேண்டும். உதவிகள் செய்வது உறவுகளுக்கு இடையே அன்பை வளர்க்கும். உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும். உன்னை நாடி வருபவர்களை அலட்சியமாக கருதாதே. ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும். இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் பாராட்ட வேண்டும். உதவி செய்யாதவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ளவும் வேண்டும். மதம், ஜாதி, கடவுள் என்ற பேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்த உதவியை உயிர் உள்ளவரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலம் அறிந்து, இடமறிந்து, தரமறிந்து செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பின்றி, பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும். நீ மற்றவர்கள் உதவியின்றி தானாகவே முன்வர வேண்டும். இப்போது நலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும். அது உனக்கு புகழை கொடுக்கும். உதவி செய்ய செய்ய இதயம் மலரும், எண்ணம் உயரும், அமைதி மனம் சேரும். இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வம்சாவளிக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். உன்னை அநேகர் போற்றுவர். எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும். இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள். மனதில் உள்ள ஊனத்தை தவிர்த்துவிடு. உறவுகளோடு உறவு வைத்துக்கொள். பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நற்குணத்தால், நற்பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு. ஆணவமின்றி நடந்து கொள்.
அறிவிழந்து செயல்படாதே. நான் இருக்கிறேன், எதற்காகவும் கலங்காதே. சாகலாம் என்று கடலில் விழுந்தவனும் கை நிறைய முத்துக்களோடு திரும்பியதுண்டு. முத்து எடுத்து சென்றவன் செத்துப்போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் என்னுடையது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. அன்பு பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது என் பிள்ளையே. சதா சர்வ காலமும் முருகன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் என் பிள்ளையே. நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அடைவாய் என் பிள்ளையே. உன் முருகன் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் தவறுகள் எதுவும் நீ செய்ததல்ல. ஆனால் ஏற்கனவே இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதே விதி. உன் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சியை நீக்கிவிடு. உன் பழைய தவறுகள், இழப்புகள் தவிர்க்க முடியாதவை. இவை அனைத்தும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பகுதி. ஆனால் உன் அப்பா முருகன் உன்னை அழைத்து செல்லும் இடம் அந்த எல்லாவற்றிற்கும் மீறி உயர்ந்தது. தைரியமாக இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் பகை, கடன் அனைத்தையும் முடியும். ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. இன்று நீ கேட்கும் வரம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. என்னை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை மனதில் நினைத்து கொண்டே இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே. நிச்சயம் நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன். நான் உனக்கு என்னத்தான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய கவலைகள் அத்தனையும் நீங்கிவிடும். உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னிடம் வரும். நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்பது எனக்கு தெரியும். இதுபோல உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டுள்ளனர். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே. தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்ற வேதனையை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே. என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. உனக்கு துணையாய் நான் அப்பாவாக, அம்மாவாக என்றும் இருப்பேன் என் பிள்ளையே. உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறது அல்லவா? சில தினங்கள் பொறுத்திரு என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாய் அல்லவா? இப்பொழுது அனைவர் முகத்திலும் இல்லத்திலும் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான நல்ல பலன்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாய். இன்று மனதார பிரார்த்தனை செய்து முடித்தாய். நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டில்லாய் என் பிள்ளையே. உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழ உன்னை சுற்றி சில மாற்றங்கள் நடக்க வேண்டும். அது அடுத்த வரும் சஷ்டி முன்பாக நடந்து முடியும். அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும். அதை நான் நடத்தி தருவேன். நீ பொறுமையாக நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும், உரமிடு. உணர்ந்து கொள், உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று. அதிகம் உழை, அதிகம் தெரிந்து கொள், அதிகம் எதிர்பார். நம்பு, நம்பிக்கை முன் எல்லா சரணடையும். அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். ஏணிகளை தேடாதே. நீ நடக்க வேண்டியது உனக்கு கடமைகள் அதிகம். நேரத்தை காத்திருக்க சொல். முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது. ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வை என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி இரு.
புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்து உன் நிம்மதியை இழக்காதே என் பிள்ளையே. உன் மனம் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகிறேன். ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம். நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? பொறுமையாக இரு என் பிள்ளையே. உன் வேலைகளில் கவனம் செலுத்தி முன்பை விட சிறப்பாக வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை. அதை நான் தருகிறேன். நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்து என் பிள்ளையே. கடந்த வாரங்களில் கவலையில் மூழ்கி போனாய். எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் மனதில் கவலை வாட்டிக் கொண்டு இருந்தான அல்லவா? அவை இந்த வாரத்தில் மாறும் என் பிள்ளையே. உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன். நீ உற்சாகமாக இருக்கும் போது புதிய படைப்புகளை உன் திறமையால் வெளிப்படுத்துகிறாய் என் பிள்ளையே. புது புது முயற்சிகளை செய்கின்றாய். கவலை சூழ்வதற்கு நீ அனுமதிக்க இப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறாய். கவலைகளை எரிந்துவிட்டு உனக்கு பிடித்த வேலைகளை உற்சாகமாக செய். நீ இருக்கும் இடத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்து மனதில் நேர்மையாக வைத்திருக்க முயற்சி செய் என் பிள்ளையே. சோம்பலை குறைத்துக்கொள் என் பிள்ளையே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார் என் பிள்ளையே. அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள். ஆனால் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்டவர் உன் அப்பா முருகன். வேலும் காக்கும், மயிலும் காக்கும். என்னை வணங்கியும் நீ படும் கஷ்டம் தீரவில்லை என்று நினைக்கிறாய். நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. தாமதமானாலும் தரமான அற்புதங்களை அள்ளித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே. உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. தெரிந்து கொண்டு இருக்கின்றாயா என் பிள்ளையே? நடப்பதெல்லாம் இப்படி எதிரும் புதிருமாக இருக்கின்றதே. நடப்பது எல்லாம் பயமாக இருக்கின்றதே. இப்போது நல்லதே நடக்கும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகின்றீர்களே என் அப்பா. நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என்று நீ வருந்துகிறாய் என் பிள்ளையே. ஏதேனும் நேர்மறையாக நடந்தால்தானே எனக்கான நல்ல நேரம் என்று நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தானே உன் மனதில் 1000 கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுது நான் விடை தருகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே. எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நடக்கும் இந்த நிகழ்வுகள் உன்னை எவ்வாறு நல்ல நேரத்திற்கு கூட்டி செல்லும் என்பதை தெரிவிக்கவே நான் வந்துள்ளேன். என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா. உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று பார் என் பிள்ளையே. உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்துப் பாரேன். எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் நடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லி ஆகிவிட்டது, வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது என்று. எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகள் இனி இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது என் பிள்ளையே.
உன் வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் என் பிள்ளையே. உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்குள் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னதாகவே நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில்தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. இது உன் அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாக சேரும்படி செய்வேன் என் பிள்ளையே. சந்தோஷமான செய்தி, இதை நீ புறக்கணித்து விடாதே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது என்பதை நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். என் அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நானே தருகிறேன். இல்லை என்றால் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். எனது கஜானா வாயில் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது. அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள் என் பிள்ளையே. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது வருமா, கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே என் பிள்ளையே. நிச்சயமாக அது உன் கைக்கு வந்து கிடைக்கும். நீ அறிந்ததை கொண்டு நீ கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு. வழிபடுவதற்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது. கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று ஒரு தனி ரகத்தை நீ தேடாதே. இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு. உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பாயோ அதுபோலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வருகின்றன. சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வரப்போகிறது. உன்னுடைய பல வேண்டுதல்களில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. இதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நாட்களாக ஒரு விஷயத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் அந்த விஷயம் இன்று வரை நடந்த பாடில்லை. நீ எப்பொழுதுமே மற்றவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களிடம் அன்பை அதிகமாக வைத்துவிட்டு ஏமாந்து அழுது கொண்டிருக்கின்றாய். பிறர் மீது வைத்த பாசத்தை நினைத்து எப்போதும் சிந்தனையிலும் நீ அழுது கொண்டே உன் வாழ்க்கையை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய். பிறர் மீது பாசம் வைத்து உன் வாழ்க்கையை தொலைந்து விட்டாய். உன் மீது பரிவு காட்டுபவர்கள் என்று யாருமே இல்லை. உனக்கு ஆதரவு சொல்லவும் ஆளில்லை. உறவினர்கள் அனைவரும் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக. உன் மன இறுக்கத்தால் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் நிலைமையை நினைத்து நீ சப்தமிட்டு கத்துகின்றாய். உன் கண்களில் கண்ணீர் துளிகள் எழும்பொழுது ஆறாக பெருகுகின்றது. உன்னுடைய நிலையை நினைத்தால், பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கின்றது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என்று ஒரு முறை நினைக்கின்றாய். மறுமுறை இதை எப்படி சமாளிப்பது என்று சோர்ந்து போகின்றாய் என் பிள்ளையே. நீ உன் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பட்டினியாக இருக்க வேண்டாம் என் தங்கமே. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். மனதை தைரியப்படுத்திக் கொள் என் தங்கமே. நடக்கும் எதற்கும் நீ காரணமானவன் அல்ல. இதுவும் உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படி இருக்க நீ எப்படி பொறுப்பாளராக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து விலகி ஒரு வேடிக்கையாளராக பார்த்து கொண்டிரு என் பிள்ளையே. வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிரு. உன் மனம் குழம்பி தவிக்கும் பொழுதெல்லாம் நீ என் ஆலயம் வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் என் தங்கமே.
உன் அப்பா முருகப்பெருமான் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனேயே இருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஜென்மத்தில் மட்டும் அல்ல, 7 ஜென்மமாய் உன்னுடன் உன் வாழ்க்கையில் உன் முருகன் பயணிக்கின்றேன். என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்களின் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பா முருகனுக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை. நீ அவ்வாறு நினைக்கின்றாயா என் பிள்ளையே? நான் இந்த அண்டம் முழுவதும் இருக்கையில் எல்லா விஷயங்களும் நான் அறிவேன் என் தங்கமே. உன் கோபத்தை தூக்கி எறி, பொறுமையை கடைப்பிடி. யார் உன்னை அவமானம் செய்தாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு என் பிள்ளையே. மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே. உனக்காக பொன்னான காலம் வந்துவிட்டது. நீ நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய். உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். மிகப்பெரிய நற்செய்தி உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்து சரியாக 7வது நாளில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உன்னுடைய இல்லம் தேடி வரும். உறுதியான நம்பிக்கையோடு இறுதி வரை கேள். நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது. அதற்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என் பிள்ளையே. உனக்கான என் மீது நம்பிக்கை குறையத் தொடங்கியது. ஆனாலும் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என் பிள்ளை, உன்னுடன் இருக்கவே நான் விருப்பப்படுகின்றேன். என்னுடைய குழந்தைகள் என்பால் இழுத்துக் கொள்வதே என்னுடைய குணாதிசயமாகும். மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களால் பலமுறை பாதை மாறி போக முயற்சித்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டேன். மனம் தளராதே, உன் அப்பா நான் இருக்கின்றேன். இப்போது மட்டுமல்ல, எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வழிநடத்துவேன் என் தங்கமே. இதுவரை கடந்து வந்த பாதைகள் மறந்துவிடு குழந்தையே. உனது எண்ணங்கள் தலையெழுத்து என அனைத்தையும் மாற்றி அமைக்கும் பல வருடங்கள் ஆகிவிட்டன. இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து புது வழியை நான் உனக்கு காட்டப் போகின்றேன். இதுவரை நடந்த எதற்கும் நீ பொறுப்பேற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகின்றேன் என் தங்கமே. நீ எதற்கும் பொறுப்பல்ல. நீ சிரித்தால் அது நானே, நீ அழுதால் அதுவும் நானே. உன் வினை பயன்படித்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, நீ தூங்கி எழும்பொழுது ஒரு நாள் கூட மனநிலைவோடு எழுந்ததில்லை. மனதில் ஏதோ ஒரு கேள்வி, நாம் இப்படித்தான் இருப்போமா? என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை மாறாதா என்று என்னிடம் கண்ணீர் வடிக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகின்றாய். என் தங்கமே, நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று அடிக்கடி வேண்டுகின்றாய். அது நிகழும், நிச்சயம் நிகழும். அதன் பிறகு நீ நிம்மதியாக இருப்பாய். அதை நான் அறிவேன். சில திருப்பங்கள் வரும் நாட்களில் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆனதாக கூறினாய். அது மாறப்போகிறது. எல்லா மாற்றங்களையும் கண்டு நிம்மதியாக இரு என் தங்கமே. உன் முருகன் உனக்கு நல்லதுதான் செய்கின்றேன். ஆனால் உனக்கு வேண்டியதை நீ தக்க வைத்துக் கொள்ளத்தான் இவ்வளவு சோதனை. என் பிள்ளையே, நீ என் முன் ஏற்றிய தீபத்தையும் நான் முழு மகிழ்ச்சியோடு ஏற்றிக்கொண்டேன். உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் கண்டிப்பாக பதில் தருவேன். உன் அன்பை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். என் பிள்ளையே, சூழ்நிலைகளுக்கேற்ப உன்னை நான் மாற்றுகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அமைதியாக இருந்தாலே போதும். அதில் ஒளிந்திருக்கும் நன்மை உனக்கு புரியும். எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்கொள். நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே. நீ விழும் பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடைந்து போகும் பொழுதெல்லாம் தாட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் கவலைப்படாதே. இந்த முருகன் நான் இருக்கின்றேன். நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் என் பிள்ளையே. நீ வருந்தி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போன்று இருக்கின்றது.
என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று பேசிக்கொண்டு இருக்கின்றாய். பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நினைக்கின்றதோ அதே போல அதற்கு தீர்வும் இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். இதற்கு தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கின்றாய். உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தரப்போகின்றன. நீ பிரச்சனைகளால் எவ்வளவு பெரிது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி. அதற்கு நான் உனக்கு சக்தி தருகின்றேன். அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே. உன்னால் முடியும் பிள்ளையே. உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய். என் அன்பு பிள்ளையே, உன்னை யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க புரிய வைக்கவும் வேண்டாம். இப்போது நீ உன் வாழ்க்கையில் எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன். பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள். என் பிள்ளையே, இப்போது புதிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றி பயம் உள்ளது. நான் உன் எதிர்காலத்திற்கான உத்தரவாதத்தை தருகின்றேன். அவைகள் மிக பாதுகாப்பானதாக உனக்கு அமைதி தரும் ஒன்றாக உள்ளது. உன்னிடம் வம்பு செய்தவர்கள் இப்போது பாதி மாறி இருப்பதே உனக்கு பாதி மன நிம்மதியை கொடுத்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கும். இனி பொருளாதாரத்தை தக்க வைக்க அதை மேம்படுத்த மட்டுமே கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனை சரிசெய்து உயர்த்திவிட்டால் இன்னும் நிம்மதியாக இருக்கும். அதற்காக முன்பாக சில கர்ம வினைகளை தீர்த்துள்ளாய். எல்லாம் நன்மையாகவே மாறுவதை நீ இனி காண்பாய் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்து கொள். உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகின்றேன். வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய். அப்பா, நான் வேண்டியது சில நேரம் நடப்பதில்லை. இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வருகின்றதா? அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு வரலாம். முடிவுகளை எடு. நான் இருக்கிறேன். உன்னுடன் காலம் கடந்தாலும் நான் உனக்கு சொன்னது நிறைவேறியே தீரும். நேரம் ஆகலாமே தவிர தப்பாமல் நடக்கும். பொறுத்திருந்து என் லீலைகளை பார் என் பிள்ளையே. அனைத்தும் உனக்கு வெற்றியே. என்றும் நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நானும் உனக்காக உழைத்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நானும் உனக்காக உழைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மறுபடியும் நீ வேண்டியது தான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய். உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன். அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். மனதளவில் யாருக்கும் நீ எந்த துன்பத்தையும் நீ நினைக்கவில்லை. பல புண்ணியங்களில் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது. மிகப்பெரிய நன்மைகள் இனி வரும் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். இனி அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ கொஞ்சம் காத்திரு என் அன்பு பிள்ளையே. நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். போகும் இடமும் தெரியாது, செல்லும் வழியும் தெரியாது. வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வது அறியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னுடன் வருவேன். நான் உன்னை காப்பேன் என் பிள்ளையே. கவலை கொள்ளாதே. என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சொல்லி கரைகின்றாய், கதறுகின்றாய். இதோ உன் அப்பா ஓடோடி வருகின்றேன். நான் இருக்கின்றேன். உன்னை தவிர உனக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு. விட்டு கொடுக்கும் அனைத்தும் ஒரு நாள் உனக்கே உரியதாகும். உனக்காக யாரும் இல்லை என்பதை விட யாருக்காகவும் நீ இல்லை என்பதே உண்மை. இதுதான் உன் வாழ்க்கை என் பிள்ளையே. நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் உள்ளாய். அஞ்ச வேண்டாம். உனக்கு ஏதாவது நேருமோ என்று நீ நினைக்க வேண்டாம். முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன். ஏனென்றால் எனக்கு நீ பிரியமான பிள்ளை.
நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சைக் கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றேன் என் பிள்ளையே. ஏன் இன்னும் சோகமாக இருக்கின்றாய்? உன் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா? பல வெற்றிகள் வந்து சேரப்போகிறது. பணமும் வந்து சேரப்போகின்றது. உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் அதற்கான காலங்களில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை என் பிள்ளையே. உன் பொருளாதாரம் உயரும் பொழுது உன்னால் முடிந்த சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா. அடுத்தது உன் பொருளாதார மேன்மை அடையும். உன் வாழ்க்கை நிலை இப்போது உயர ஆரம்பித்து விட்டது. உந்தன் சிக்கன காலம் முடிந்து நீ எதிர்பாராத மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழப்போகின்றாய். அதற்காக நீ தயாராக இரு என் பிள்ளையே. முன்பெல்லாம் ஒரு துன்பம் வந்தால் எதிர்மறையாக சிந்திப்பாய். என்ன நடந்தாலும் முருகா முருகா என நாமத்தை உச்சரித்து கிடக்கின்றாய். இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காமல் நீ பார்த்து கொண்டாய் அல்லவா? உனக்கான நல்ல நேரம்தான் இது. நேர்மறையாக உனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலம் இது. நிச்சயம் நீ வேண்டியது ஒன்று கைகளில் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். வாழ்வில் அனுபவத்தோடு வெற்றியும் கிடைக்கப் போகின்றது. குழந்தையே, என்னையே நம்பி இருக்கின்றாய். கவலை வேண்டாம். உன் துன்பங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. உன்னை எதிர்த்து போட்டி போடுபவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ அவர்களுக்கு எதிராக போராடி சக்தியை வீணாக்க வேண்டாம். என் பார்வை எப்போதும் உன் மீது இருக்கும். வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து சேரப்போகின்றது. பணமும் வந்து சேரப்போகின்றது. உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் உன்னை தேடி வருவார்கள். கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையில் பல அதிசயம் நடத்தப் போகின்றேன் என் பிள்ளையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்வில் நீ காணா மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக தரப்போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விழுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளில் இருந்து நீங்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக உனக்காக இருந்த தடைகள் நீங்கும். சில கர்ம வினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய். நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா, எப்போது என் நிலைமை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும். நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்தப் போகின்றாய். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.